தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா நட்சத்திரம் என்பதால் விஜய்க்கு கூட்டம் சேருவதாகவும் அதை வைத்து கருத்து கூற முடியாது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் யாருமே சொல்லலையே, நான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம், லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அது அவருக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். ஆனால் தேர்தல் காலத்திலையும் சரி, தமிழ்நாட்டுடைய அந்த உச்ச இடத்தை அடையணும்னா அவர் அவர் செயலாற்றணும். செயலாற்றுங்கிறது நீங்கள் ஒரு நாள் இரு நாள் கிடையாது, நீங்கள் வருடம் முழுவதும் பல வருடம். இது ஒரு அரசியல் என்பது 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் ரேஸ் கிடையாது. இது ஒரு மேரத்தான். இது ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல் தொடர்ந்து போராடுறத ஒரு அரசியல். அதில் அவர் சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அடுத்து வர காலங்கள் அவருடைய செயல்பாடு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். மக்கள் அதை வச்சு இடப்பட போகிறாங்க. அவருக்கு ஒரு நட்சத்திரம், பெரிய ஒரு நட்சத்திரங்கிறதுனால ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆனால் அதை வச்சு மாத்திரம் அந்த உச்சி இடத்தை அடைவாராங்கிறதுங்கிறது அது முடியாது. சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் நீங்கள் அவர் குற்றச்சாட்டு நம்ம ஆளுங்கட்சி மேலே வச்சிருக்கிறாரு. அது பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் மக்கள் மத்தியிலே பேசலாம், மக்கள் மத்தியிலே அந்த கருத்துக்களை சொல்லலாம், செய்யலாம். ஆனால் கடந்த காலங்களில் அவர் எங்கெங்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் இது போன்ற மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடத்தியிருக்கிறோம், அங்கெல்லாம் போலீஸ் அனுமதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவர் யாருக்கே சொல்கிற மாதிரி அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அப்படி வரும்போது அங்கே இருக்கிற அமைதி கிடக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு வரக்கூடாதுங்கிற சில அந்த காரணங்களுக்காண்டி சில இடங்களை தவிர்க்க சொல்லியிருக்காங்க. நானே திருச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காண்டி அது ஒரு இடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சரியான காரணம் தான். ஏன்னா அந்த இடத்துல அவங்க அந்த கூட்டத்தை கூட்ட வச்சுவாங்க. கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்குது. அதை தவிர்த்து மாற்று இடங்கள் நீங்கள் இதை தேர்ந்தெடுக்க நாங்கள் அதுக்குண்டான ஒப்புதலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதுக்கு நான் மாறுபடும்.